காய்ஸ் நம்ம சைக்கிள பார்த்தீங்களாங்க, இந்த நிலைமை ஆயிருச்சுங்க. ஒண்ணும் இல்லங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சத்தியமா. நம்ம டி பிளாக் பக்கத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருச்சுங்க. அதுல நம்ம சைக்கிளுக்கு பல டேமேஜ் ஆயிருச்சு. நல்ல வேளை நமக்கு எதுவுமே ஆகல. எனக்கு ஒரு கட்டத்து மேல அப்படியே வெக்ஸ் ஆயிருச்சுங்க. என்னடா என்ன நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி வெக்ஸ் ஆயிட்டேங்க. ஒரு கார்கார அண்ணன் தான் பின்னாடி வந்து தட்டிட்டாப்ல. அவரே சைக்கிள வேலை பார்த்தாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் கடைக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அங்க இருக்கிறவங்களும் அதே சொல்லி கூட்டு வந்துட்டாங்க. கொஞ்சமாவது மனிதாபிமானம் நம்ம நாட்டுல இருக்குங்க. நானும் இந்த சம்பவம் நடந்து அவங்கவங்க அவங்க வேலைய பார்ப்பாங்கன்னு நெனச்சேன். ஆனா கொஞ்சமாவது வந்து விட்டுட்டு, "வேல பார்த்த காச வாங்கிருப்பா" அப்படின்னு சொல்றாங்க. நான் வேல குடுத்துருக்கேன். இந்த வீடியோ நீங்க போடுற அப்பவும் கூட வேல பார்த்துட்டு தான் இருக்கலாம் மேபி சைக்கிளு. ஏன்னா, அட் அ டைம்ல போட்டு அட் அ டைம்ல தான் எடுக்கிறேன் இந்த வீடியோவே. நம்மள நெறைய பேர் ஒரு அவசரத்துக்காண்டி வேகமா போறோம். நீங்களும் சரி, நானும் சரி. கொஞ்சம் கேர்ஃபுல்லா போணும். அண்ட் சொசைட்டில நடக்கிற ஆக்சிடென்ட்‌க்கு நம்மளே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுங்க. அது மோஸ்ட்லி தடுக்க தான் பார்க்கணும். நான் அடுத்து ஒர்க்குக்கு வேற போணும். அதுக்கு வேற டென்ஷன் ஆயிட்டு வந்துட்டேன் ஒர்க்குக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு அதே நெனப்பாவே ஓடிட்டு இருக்கு. ஐயோ! வந்துருமா? வேல பார்த்து வந்துருமா? ஏன்னா, கஷ்டப்பட்டு நம்ம ஒவ்வொரு காசா சேமிச்சு வாங்குன பொருளா, அது நம்ம கைய விட்டு போகும்போது வலி தாங்க முடியாதுங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. ஏதாவது ஒண்ணு நெனைக்கவே இல்லங்க. ஒரு இல்யூஷனும் தோணலங்க. அப்படியே வந்து எனக்கு ஒரு மாரி பித்து பிடிச்ச மாரி ஆயிட்டேங்க ஒரு கட்டத்துல. இந்த வீடியோ போடுறது மூலியமா நான் ஹெல்ப் பண்ணவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க மூலியமா தேங்க்ஸ் சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஏன்னா அவங்க கண்டுக்காம போலாம் அவங்க நெனச்சா. ஆனா அந்த டைம்ல ஹெல்ப் பண்ணவங்கக்காண்டி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து நெறைய பேருக்கு இந்த ஆக்சிடென்ட்ட பத்தி அவேர்னஸ் இந்த மாரிலாம் கிரியேட் ஆகும். நம்ம வண்டிய ஸ்லோவா ஓட்டுனாலே போதும் அப்படின்னு. யாருக்கா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. மதியம் வேற சாப்பிடலையா? இந்த விஷயத்த நடந்ததுக்கப்புறம் எனக்கு சாப்பாடே தொண்டைக்குள்ள இறங்க மாட்டிக்கு. என்னப்பா நல்லா தான் சாப்பிடுற அப்படின்னு நெனைக்காதீங்க. உள்ள எனக்கு அவ்வளோ இது எனக்கு காலைல இருந்து சாப்பிடாம இருக்கேன். வேற இந்த இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு ஏன்னா சைக்கிள் பார்த்து பார்த்து வாங்குனது. ரொம்ப பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு வாங்குனது தானே. விட்டு ஒரு செகண்ட் ஈஸியா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது கைய விட்டு போற மாரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கும் நான் சொல்லிக்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். சேஃபா டிரைவ் பண்ணுங்க. அதான் நல்லது எல்லாத்துக்குமே. சொசைட்டிக்கும் அதான் ரொம்பவே நல்லது. சாயங்காலம் போல ஒரு 6 மணிக்கு வந்து சைக்கிள் எடுக்க சொன்னாருங்க. போய் பார்த்தா தான் தெரியும் என்ன ஆக போதுன்னு. ரூ. 750 ஆகுமா? இல்ல அதுக்கும் மேல ஆகும்ன்னு சொல்ல போறாரா? அவருக்கு ரூ. 750 தான் குடுத்தாப்ல. அதான் குடுக்க முடியும். இல்ல அதுக்கும் மேல ஆகப்போறன்னு சொன்னா கையில வேற காசு இல்ல சுத்தமா. கடன் வாங்கி வெட்டி செலவு பண்ணணும்னு நம்ம தலையில எழுதியிருக்கு பார்த்தீங்களா? அப்ப யாரால அத மாத்த முடியும்? சரி விடுங்க கைஸ். எல்லாமே லைஃப்ல ஒரு பாடம் தான். ஈஸியா கத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கப்புறம் கடையில நம்ம ஒர்க்கையும் பார்க்கணும். இந்த வேலைக்கு அப்புறம் கடையில ஒர்க் பார்க்கணும். என்ன நினைச்சாலே டென்ஷன் ஆயிரும். இத நினைச்சே மைண்ட் அப்செட்டா இருக்கா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே நமக்கு மட்டும் அப்படின்னு தோணும். சரி இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாரி தான். இதெல்லாம் சகிச்சுக்கிட்டா தான் உண்டு. வாழ்க்கையில எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கு. இது சும்மா டீசர் கூட கிடையாது இது. அதுக்கும் கீழ. அப்படின்னு சொல்லிட்டு என் காயத்துக்கு நானே மருந்து போட்டுக்கிட்டேன். வேற என்ன பண்றது? இத நினைச்சு ஒண்ணும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கறதுக்கு ஒண்ணும் முடியாது. அடுத்தடுத்த ஒர்க்க பார்க்க வேண்டியதான். அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமயும், லைக் பண்ணாமயும் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. நெறைய பேத்துக்கு வீடியோஸ் போகாது. நெக்ஸ்ட் சைக்கிளுக்கு என்னாச்சு? நான் என்னலாம் பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, அடுத்த வீடியோ போடுறேன் ஸ்பெஷலா. அத மறக்காம ஃபுல்லா பார்த்துருங்க. அதுவரைக்கும் பாய் கைஸ்.